இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பாவோடு பாடலாம் பாடத்தோட 2வது பகுதி இந்த 6 எழுத்துகளும் மெல்லினம். இதுக்கு முன்னாடி போட்ட கசடத்தபர எழுத்துகளோட வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துகள் வீடியோ வேணும்னாலும் அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அதையும் பாருங்க. வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ள போலாம். இத நான் சொல்லும் போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இங் இங்க் நுங்கு, இங் குரங்கு, இங் சங்கு, இங் கங்காரு, இஞ்ச் இஞ்ச் இஞ்சி, இஞ்ச் ஊஞ்சல், இஞ்ச் பஞ்சு, இஞ்ச் மஞ்சள். இன் இன் கண்ணாடி, இன் நண்டு, இன் வண்டு, இன் பூண்டு. இந்த் இந்த் முந்திரி, இந்த் பந்து, இந்த் சிலந்தி, இந்த் பருந்து. இம் இம் மரம், இம் தும்பி, இம் காகம், இம் மேகம். இன் இன் பன்றி, இன் மான், இன் மீன், இன் காளான். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க. இங்க படங்கள் கொடுத்திருக்காங்க, அதுல இப்போ நம்ம படிச்ச எந்த மெய்யெழுத்து வருதோ அதோட இணைக்க போறோம். இது என்ன படம்? பூண்டு, இன் பூண்டு. நுங்கு, இங் நுங்கு. தும்பி, இம் தும்பி. பஞ்சு, இஞ்ச் பஞ்சு. மான், இன் மான். சிலந்தி, இன் சிலந்தி. அடுத்தது எழுத்திற்கு உரிய வண்ணமிடுக. இங்க அவங்களே எழுத்துகளும் அதற்கான வண்ணங்களும் கொடுத்திருக்காங்க. அத கீழே கொடுத்திருக்கிற படத்துல எந்த எழுத்துக்கான படமா இருக்கோ அதுக்கு நம்ம வண்ணமிட போறோம். இப்போ இஞ்சுனா அது என்ன படத்துக்கு வரும்? இங்க இருக்கிறதுல இஞ்சி, அப்போ இஞ்சுக்கு கொடுத்திருக்க கலரை நம்ம இஞ்சிக்கு கொடுக்க போறோம். இஞ்ச் இஞ்சி. அடுத்தது இங் இங் நுங்கு. இந்த் இந்த் பந்து. இன் இன் மீன். இன் இன் வண்டு. இம் இம் குடம். இந்த மாதிரி அவங்க எந்த எழுத்தை கொடுத்திருக்காங்களோ அதுக்குரிய சரியான படத்துக்கு அந்த கலரை நம்ம கொடுக்கணும். அடுத்தது எழுதி பழக போறோம். இங்க என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? இங். அப்போ அதை எப்படி எழுதலாம்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். எப்பவுமே இந்த சிவப்பு கலர் அம்புக்குறி, இந்த ரெட் ஆரோ மார்க்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல போயிட்டு மறுபடி இந்த பக்கம் வந்து மூக்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இங்க வளைச்சு கொண்டு வந்து உள்ள வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம்தான் இங்க மேல வந்து முடிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை எழுதலாமா? இங்க நான் மேல எழுதி காட்டுறேன், நீங்க இதுல இங்க கொடுத்துருக்கிறதுல ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இங்க மூக்கு வச்சு முடிச்சுட்டு மறுபடி இங்க வந்து இப்படி எழுதணும். இதுதான் இங். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிற டேஷ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்ச். இஞ்ச் எப்படி எழுதணும்? இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ரெட் ஆரோ மார்க்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நம்ம ஆ போடுறதுக்கு வளைச்ச மாதிரி வளைச்சு வந்து இங்க இப்படி நேரா கொண்டு போய் மூக்கு வச்சு முடிச்சுட்டு மறுபடி கீழே எடுக்க போறோம். நம்ம இங்குக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி வளைச்சு, ஆனா இந்த வளைவை நம்ம என்ன பண்ண போறோம்? முழுசா மேல வரைக்கும் கொண்டு போறோம். நீங்க உங்க புக்ல எழுதும் போது இந்த மாதிரி இல்லாம நீட்டா அந்த புள்ளிக்கு மேலேயே வச்சு எழுதிக்கோங்க. இங்க கீழே கொடுத்திருக்கிற டேஷ்லயும் இன்ச் ஃபுல்லா எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக.
இங்க படங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன எழுத்து வருமோ அதை டிக் பண்ணிட்டு, அதாவது அதை கலர் பண்ணிட்டு நம்ம இங்க அந்த எழுத்தை எழுத போறோம். எழுதலாமா? இது என்ன படம்? குரங்கு, கங்காரு. அப்ப என்ன எழுத்து வரும்? இங். மஞ்சள், ஊஞ்சல். அப்ப என்ன எழுத்து? இஞ்ச். இஞ்ச். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இது என்ன படம்? சங்கு. அப்ப என்ன எழுத்து வரும்? இங். இங், சங்கு. இஞ்சி. இஞ்ச், இஞ்சி. அடுத்தது இன் எழுதி பழக போறோம். இதுவும் அதே மாதிரிதான். இந்த ரெட் ஆரோ மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் வளைக்கணும். வளைச்சு வளைச்சு எழுதணும். நேரா போயிடாம ஒவ்வொரு வளைவா முதல்ல வளைச்சு எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம்தான் கடைசியில மூக்கு வச்சுட்டு முடிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை நான் மேல எழுதி காட்டுறேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இப்படி முடிக்கணும். இந்த மாதிரி தான் நான் எழுதணும். மேல புள்ளி. இன். இங்க கீழே கொடுத்திருக்கிற டேஷ்லையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த எழுதுறது பார்க்கலாம். பருந்து. இந்த பருந்து. இங்க கொடுத்திருக்கிற பிக்சர்ஸையும் நீங்க அந்த புள்ளிக்கு மேலேயே இணைச்சுக்கோங்க. அந்த புள்ளிக்கு மேலேயே கோடு போட்டு ஒரு ஃபுல் டிராயிங்கா ஆக்கிக்கோங்க. இதுக்கும் நம்ம ரெட் கலர் ஆரோ மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபுல்லா மூக்கு வச்சு முடிச்சுட்டு மறுபடி கீழே எடுத்து மேல போயிட்டு இப்படி எழுதுறோம். நான் மறுபடியும் எழுதி காட்டுறேன். இப்படி ஃபுல்லா மூக்கு வச்சு முடிச்சுட்டு மறுபடி வரணும். நம்ம இங்குக்கு போட்ட மாதிரியே தான் போடணும். ஆனா அந்த மாதிரி இல்லாம அப்படி கீழே வந்துடணும். இந்த். இதுதான் இந்த். இதையும் நீங்க கீழே இருக்கிற டேஷ் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? இங், இஞ்ச். அந்த 2 எழுத்துக்கு பார்த்தோம். இங்க அதுக்கு அடுத்த 2 எழுத்துகளுக்கு பார்க்க போறோம். இது என்ன படம்? நண்டு, வண்டு. அப்போ என்ன வரும்? இன். அதை கலர் பண்ணிட்டு எழுதிக்கணும். இன். பந்து, பருந்து, இந்த். இந்த். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. கண்ணாடி. அப்போ இங்க என்ன எழுத்து வரும்? 3 சுழியின். இன், கண்ணாடி. முந்திரி. இன், முந்திரி. அடுத்தது இம் எழுத போறோம். இது என்ன படம்? தும்பி. இம். இங்க ரெட் ஆரோ மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே வந்துட்டு இப்படி வளைக்கணும். வளைச்சு இப்படி நேரா ஒரு கோடு. இம் எழுதுறது ரொம்ப ஈஸி. முதல்ல நேரா ஒரு கோடு, சைட்ல ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி வளைச்சு கீழே வரைக்கும் முடிச்சிடணும். இதுதான் இம். இங்க கீழே கொடுத்திருக்கிற டேஷ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிருங்க. அடுத்தது இன். மீன். இது நம்ம 3 சுழி நான் போட்ட மாதிரி தான். இங்க அதுவே ஒரு சுழி, அதாவது ஒரு ரவுண்ட் வந்து கம்மியா வரும். அதுதான் 2 சுழியின். இங்க நம்ம 2 சுழி வரைக்கும் போட்டுட்டு இங்க முடிச்சிடலாம். நான் மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். 2 சுழி மட்டும் போட்டு மூக்கு வச்சுட்டு இப்படி கீழே வந்து முடிச்சிடலாம். இதுதான் இன். இதே மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொரு டேஷ்க்குமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இது என்ன படம்? மரம். மரம், காகம். அப்ப என்ன எழுத்து வரும்? இம். இம், காகம். பன்றி, மீன். அப்போ இங்க என்ன வரும்? 2 சுழியின். இன், மீன். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இது என்ன படம்? மேகம். இம், மேகம். காளான். இன், காளான். இங்க நம்ம படிச்ச 12 எழுத்துகளும் இருக்கு. இக், இச், இட், இத், இப், இர். இந்த 6 எழுத்துகளும் நம்ம போன வீடியோல படிச்சோம். இந்த 6 எழுத்துகளும் வல்லின எழுத்துகள். இப்போ நம்ம படிச்சது இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இந்த 6 எழுத்துகளும் மெல்லின எழுத்துகள்னு சொல்லுவோம். அடுத்தது கற்றல் பயணம். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறத இந்த படத்துல இருந்து எழுத போறோம்.
எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இந்த படத்துக்குள்ள என்ன எழுத்து ஒளிஞ்சிருக்கோ அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். இதை 2 விதமா கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, இது என்ன படம்? இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க? மரம். மரம்னா நமக்கு என்ன எழுத்து வரும்? இம்னு வரும். அதுவே இந்த ஷேப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த எழுத்தோட வடிவத்தை பாருங்க. இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க வந்து இப்படி வளைச்சு முடிச்சிட்டோம். அப்போ அதை பார்த்தாலே என்ன எழுத்துன்னு தெரியுது? இம். அதே மாதிரி இதுக்கும் பண்ணனா இந்த். இந்த் முந்திரி. இது என்ன மாதிரி தெரியுது? 3 சுழி இன். இன் பூண்டு. இங். இங் சங்கு. இன் 2 சுழி இன். மீன். இஞ்ச். இஞ்சி. நான் போடுறத பாருங்க, அதுலயே உங்களுக்கு அந்த எழுத்துகள் தெரியும். அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்க என்னென்ன எழுத்துகள் கொடுத்திருக்காங்க? இப்ப நம்ம படிச்ச 6 எழுத்துகளுமே கொடுத்திருக்காங்க. முதல்ல அதை ஒரு தடவை சொல்லலாம். இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இததான் நம்ம ஞஞன நமனன்னு சொல்றோம். இப்போ இது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் சொல்லிக்கிட்டே எழுத போறோம். ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் அதை சொல்லிக்கிட்டே எழுதணும். நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அந்த எழுத்துக்களை ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. கேட்டு விடை கூறலாம். பூனையும் மீனும். பூனைக்கு விளையாட ஆசை. பந்து ஒன்று கிடைத்தது. சுற்றுமுற்றும் பார்த்தது. பக்கத்தில் குளம் இருந்தது. குளத்து மீனை கண்டது. விளையாட வா என்றது. நீரை விட்டு எப்படி வருவேன் என்றது மீன். சரி, நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன். இப்படியே விளையாடுவோம் என்றது பூனை. பந்தை காலால் உதைத்தது. பந்து தண்ணீருக்குள் விழுந்தது. மீன் வாளால் அதை தட்டியது. பந்து வெளியே விழுந்தது. பூனை மீண்டும் உதைத்தது. மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் விளையாடின. மீன் தண்ணீரை விட்டு ஏன் வெளியே வரவில்லை? ஏன்னா மீன் நீரை விட்டு வெளியே வந்தால் சுவாசிக்க முடியாமல் இறந்துவிடும். எனவே மீன் தண்ணீரை விட்டு வெளியே வரவில்லை. அடுத்தது மகிழ் பக்கம். உரிய இடத்தில் இணைக்கலாம். இங்க மிஸ் ஆன பீஸ நம்ம இதோட இணைக்க போறோம். நீங்களும் உங்க ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போட்டு இணைச்சுக்கோங்க. முதல்ல இது வண்டோட ஒரு பகுதி. அடுத்தது வண்டோட கண் எடுக்க வேண்டிய இடத்துல இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது அந்த இலையோட ஒரு பகுதி. இதே மாதிரி நீங்களும் உங்க ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.